அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாமும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடை பிசகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான கண்ணியமான ஒரு மாதம் நம்மளை வந்து அடங்கி இருக்கின்றது. ரபியுல் அவ்வல் மாதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதம். ரபி என்று சொன்னாலே வசந்த காலம், மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதம் சமூகத்திற்கு பல மகிழ்ச்சிகளையும் நிம்மதியும், உலகத்திற்கு அகிலத்திற்கு ஒளி விளக்காகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். உலகம் இருட்டில் மூழ்கி கிடந்த அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு ஒரு ஒளி விளக்காக வந்து வெளிச்சம் காட்டி, எப்படிப்பட்ட அந்த சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் மாற்றி அமைத்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சாதித்த பல சாதனைகளை கூறிக்கொண்டே போகலாம். 23 ஆண்டுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பை முழுமையாக ஏற்படுத்தி, இதுதான் இஸ்லாம், இஸ்லாமுடைய வாழ்க்கை வழிமுறை என்ற ஒரு அழகான ஒரு அமைப்பை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார்கள். 10 ஆண்டுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். முஸ்லிம்களுடைய ஒரு ஜமாத்தை, ஒரு கூட்டத்தை கட்டமைப்பு கொடுத்தார்கள். 8 ஆண்டுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிறுவி கட்டமைத்து கொடுத்தார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனைகள் நிறைய சொல்லிக் கொண்டே போகிறார். பெண்களுக்கு அடிமைத்தனத்தில் வைத்திருந்த பெண்களை சுதந்திரமானவர்களாக, கண்ணியமானவர்களாக சமூகத்தில் திரும்பி பார்க்க வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபுலகத்திலே மடிந்து கிடந்த 3 பழக்க வழக்கங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கடியில் போட்டு புதைத்தார்கள். அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே பரவி இருந்த வேற்றுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து சகோதரத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். மதுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தார்கள். அதே போன்று வட்டியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டி அடித்தார்கள். இப்படி நிறைய பல சாதனைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். குறிப்பாக ஒரு விஷயத்தை, ஒரு சாதனையை நாம் சொல்லியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்துடைய கட்டமைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே இந்த உம்மத்திற்கு சிந்திக்க கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சமூகம் எல்லாம் தடம் புரண்டது. இஸ்லாம் சமூகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ஏகத்துவத்துடைய கட்டமைப்பை ஒரு பொழுதும் அவர்கள் தடம் புரளவில்லை. இன்னைக்கு நிறைய சமுதாயம், முன்னாள் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் தடம் புரண்டு போய்விட்டது. வகாலத்தில் யகூது உஸைர் இப்னு அல்லாஹ், யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக சொன்னார்கள். வகாலல் மஸீஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்தினர்கள் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இப்படி எல்லாம் சமூகங்களும் தடம் புரண்டு போனது. சஹாபாக்கள் ஒரு பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய குமாரன் என்று யாருமே சொல்லவில்லை. இஸ்லாமிய சமூகம் யாராவது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு இன்றைய நாள் என்ன தெரியுமா? ஹஜ்ஜத்துல் விதால பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இன்றைய நாளுக்கு வேற ஏதாவது ரசூலுல்லாஹ் பேரை சொல்ல போறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா எதிர்பார்க்கிறோம். அப்படி சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எப்படி இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஜும்மா இல்லை அப்படின்னு சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னுவாங்க. ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு பெருமானார் மீது உண்டான பிரியம் வைத்திருந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில ஷிஃபா இருக்கு என்பதை உணர்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்மையிலே அவர்கள் அதை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியிலே பரக்கத் இருக்குது என்பதை விளங்கிக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு செய்த தண்ணீரை அடித்துக் கொண்டு அவர்கள் தன்னுடைய மேனிகளிலே பூசிக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்திலே எந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்தில் ரசூலுடைய இடத்தில் அவர்கள் வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய இடத்தில் அவர்கள் கொண்டு போகவில்லை. இந்த விஷயத்தில் தான் இஸ்லாமிய சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சரியான வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறார்கள். சிலைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை வணக்கத்தை ஒழித்து தந்தார்கள். ஜுமும் என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மக்காவிலே அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் தான் அங்கே தலைமை தாங்கி மக்காவிலே அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள், கஅபாவை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தினார்கள், உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதை பார்த்த வெளியில் இருந்து வந்த ஒரு கூட்டத்தினர்கள், இந்த கூட்டத்துடைய தலைவர் அவனுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டது. என்ன இவர்களுக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதையா, இவ்வளவு கண்ணியமா என்றெல்லாம் நினைத்து அந்த லுகைபி என்பவன் நினைத்தான். நினைத்து அந்த அவனுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து ஜும்ஹூம் என்ற கூட்டத்தார்களை அடித்து வெளியேற்றினான். இவன் காபத்துல்லாஹ்வுக்குள்ளே இவன் வந்துவிட்டான், மக்காவுடைய தலைவனாக வந்துவிட்டான். அந்த லுகைபுக்கு ஒரு நேரம் காய்ச்சல் ஏற்படுகின்றது, கடுமையான காய்ச்சல். அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழி தெரியாமல் பல்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊருக்கு போறான். அந்த ஊருக்கு போய் என்ன செய்யறான்? அந்த ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. அந்த ஊர்ல அருவி மாதிரி ஊத்தக்கூடிய ஒரு தண்ணீர். எல்லா ஊர்லயும் அருவியில சில்லும் தண்ணி ஊத்த, அந்த ஊர்ல மட்டும் கொஞ்சம் சூடா தண்ணி ஊற்றும். அந்த தண்ணீரை போய் குளிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா நோயெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்றது அந்த ஊர் மக்களுடைய எண்ணம். அந்த லுகைபி என்பவன் அந்த ஊருக்கு சென்றான். அந்த ஊருக்கு போய் சென்று அந்த ஊர்ல என்ன செய்யறான்? அந்த தண்ணீர்ல குளிக்கிறான். குளிச்சதற்கு பின்னால் அங்கே ஒரு சிலையை பார்க்கின்றார். சிலையை பார்த்த உடனே எப்பொழுதுதான் அவன் கேட்கின்றான், என்ன சிலை என்பதாக. அவர்கள் சிலைகளை பற்றி சொல்கிறார்கள், அதனுடைய வரலாறுகளை சொல்கிறார்கள். லுகைப் அப்பொழுதுதான் முதலாக அந்த ஒரு சிலையை கேட்கின்றான். அவர்கள் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த சிலையை எடுத்து வந்து முதலாக கஅபத்துல்லாஹ் வைக்கிறார்கள். அதற்கு பின்னால் 1/10 ஆனது. போக எந்த அளவுக்கு ஆயிடுச்சு சொன்னா கஅபத்துல்லாஹ் சுற்றி 360 சிலைகள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே உள்ள மக்கா வெற்றியாகும் போது கஅபத்துல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகின்ற பொழுது சிலைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறப்படுத்தினார்கள் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். 360 சிலைகளை வைத்திருந்தார்கள். மலைக்கு என்று ஒரு சிலை, ஒவ்வொரு கூட்டத்திற்கு என்று ஒரு சிலைகள். இப்படி சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே உள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். மக்காவிற்குள்ளே வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த புரட்சி, தௌஹீதுடைய அந்த புரட்சி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல சிலைகளை உடைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் எந்த காலத்திலையும் சிலைகள் என்னுடைய சமூகத்திற்கு பின்னால் வரவே கூடாது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் சிலை வந்து விட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலும் சிலை வந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் சிலை வந்து விட்டது. எல்லாம் சமூகத்திற்கு பின்னாலும் சிலை வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சமூகத்தில் எனக்கு பின்னால் சிலை வணக்கம் என்பது இருக்கவே கூடாது என்பதற்காக வேண்டி தௌஹீதிலே இந்த மக்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை சரியான நேர்கோட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள். அதனுடைய விளைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய உச்சத்திலே இருந்தாலும் கூட இந்த சமூகத்திலே யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுக்கு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை முன்னிறுத்தினார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சிரமம் என்று வந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கு அப்பதான் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அது வரைக்கும் நல்லா ஜம்முன்னு ஜாலியா இருக்கும். ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டா போதும், உடனே பள்ளியாசல் வந்துடும், யா அல்லாஹ் எனக்கே ஒரு பெரிய சோதனை. எப்படி இந்த முகைக்கு ஒரு கஷ்டம் வந்தோன்னா ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு கஷ்டத்திற்கு தீர்வை தேடி ஓடினான் அல்லவா? அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார்கள் சமூகத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் வருகின்றது. சௌர் குகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது எதிரிகள் உள்ளே வந்தார்கள். நமக்கு எல்லாம் தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் நீங்க கவலைப்படாதீங்க, நம்மோட அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார்கள். நமக்கு கஷ்டம் வருகிறதா, சிரமம் வருகிறதா, ரப்ப இருக்கிறான் பார்த்துக் கொள்வான். பத்ருடைய யுத்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுந்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று துஆவை ஓதினார்கள். யா அல்லாஹ் நீ காப்பாற்று என்பதாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். இந்த சமூகத்திற்கு வடிகிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து கொடுக்கின்றார்கள். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நான் ரப்பிடத்திலே உதவி தேடுகின்றேன், நீங்களும் ரப்பிடத்திலே உதவி தேட வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு தௌஹீதுடைய பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து தந்தார்கள். கந்தக்குடைய யுத்தம் நடைபெறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த சமூகத்திற்கு வெற்றியை கொடுத்தான் அல்லாஹ். ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை கீழே உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல வந்து ஒரு யூதன் என்ன செய்கிறார், கையில வாளை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பான், உன்னை இப்பொழுது உன்னை காப்பாற்றுவது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் என்று சொன்னார். கையிலும் நடிகை இந்த வாளை கீழே போட்டுருவாங்க. எந்த நிகழ்வெல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ் என்ற அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு எல்லாம் சக்தியும் ஆற்றலும் இருக்கின்ற அவன் தான் படைத்தவன் என்ற அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக இந்த சமூகத்திலே பதிய வைத்தார்கள். அதனால் இந்த சமூகம் ஒருபொழுதும் தௌஹீத் விஷயத்திலே சரியில்லை. எனவே அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறை ரபியுல் அவ்வலுடைய மாதம் வருகின்ற பொழுது ஷைத்தான் சில இடங்களிலே ஒப்பாரியை தருவான் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்று ஷைத்தான் ஒப்பாரியை தருதான் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே ரபியுல் அவ்வலுடைய மாதம் வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சில புகழ் மாலைகளை நாம் பாடுகின்ற பொழுது, மௌலதுடைய அந்த மஜ்லிஸ்களை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது, பெருமானார் புகழ்ந்து சொல்லுகின்ற பொழுது, அன்பிற்குரிய மக்களே, அந்த இடத்துல யாரும் ஓதக்கூடியவர்கள் யாரும் ரசூலை அல்லாஹ் என்று சொல்லவில்லை. ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குது என்று யாரும் சொல்லவில்லை. அடிப்படையில் ஒன்றும் தெரியாத ஒரு மனிதர் கூட சொல்ல மாட்டார், அல்லாஹ் வேறு ரசூல் வேறு. ரசூல் ரசூல் தான், அல்லாஹ் அல்லாஹ் தான். எனவே இந்த இடத்துல அந்த மௌனத்தில் வரக்கூடிய சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அதற்கு வேறு விதமான அர்த்தங்களை பிரித்துக் கொண்டு இது ஷிர்க் என்பதாகவும் ரசூலை அல்லாஹ்வோடு நீங்கள் ஒப்பிட்டு வைத்தீர்கள் என்பதாகவும் ஒரு பொழுதும் இந்த இடத்திலே குழப்பத்தை யாரும் ஏற்படுத்தாதீர்கள். ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்திற்கு சரியான வழிகாட்டி விட்டார்கள். நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி ரசூலை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ரசூல் ஏற்படுத்தியது தவறு என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? எந்த இடத்திற்கு போனாலும் அல்லாஹ்வுடைய இடத்திலே பெருமானார் வைத்தது யாரும் இந்த சமூகம் வைத்தது, இந்த சமூகம் வைத்ததில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரபியுல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நினைவு கூறக்கூடிய, அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய, அவர்களுடைய புகழை வெளிப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளங்களிலே அவர்கள் மீது உண்டான நேசத்தை பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை ஆக்கி பெருமானார்
குர்ஆன் மீது பிரியப்படக்கூடியவர்களாக, நல்லோர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.